Taste the Daily. டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி கடற்பகுதியில் 70 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இன்று 6வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் வேம்பார், தருவைக்குளம் மற்றும் பெரிய தாழை உள்ளிட்ட மீனவர் கிராமங்களில் 500 விசை படகுகள், 3000 நாட்டுப் படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் 5க்கும் மேற்பட்ட ஆமைகள் கரை ஒதுங்கியுள்ளது. பொதுவாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் படகுகளில் மோதியே ஆமைகள் உயிரிழப்பது வழக்கம். ஆனால் புயல் எச்சரிக்கை காரணமாக கடந்த 5 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இறந்து கிடக்கும் ஆமைகள் அழுகும் நிலையில் இருப்பதால் நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கும் மீனவர்கள் திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஆமைகளை அப்புறப்படுத்த வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளில் எஸ்ஐஆர் படிவம் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு விடியாத திமுகவினர் நெருக்கடி கொடுப்பதாக கூறி அதிமுகவினர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குறிப்பாக ஆள் இல்லாத வாக்காளர்களின் படிவங்களையும் கணினியில் பதிவேற்றம் செய்ய பிஎல்ஓ அதிகாரிகளை நிர்பந்தம் செய்வதாக கூறி அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து அதிமுக உள்ளிட்டோர் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதை அடுத்து விடியாத திமுகவினரின் தலையீட்டை தடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். டிட்வா புயல் எதிரொலி காரணமாக சென்னை மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் அதிக அளவில் கருமேகங்கள் சூழ்ந்துள்ளதுடன் கடற்கரை ஓரங்களில் மண் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலுக்கு செல்லாத மீனவர்கள் தங்கள் படகுகளை பத்திரமாக கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதுடன் 4 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பி வருகிறது. மேலும் மண் அரிப்பும் ஏற்பட்டுள்ளதால் அச்சமடைந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் முள்ளிப்பட்டு கிராமத்தில் உள்ள திருமல ராயபுரம் ஏரியில் கொட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரி நீர் மாசடைந்துள்ளதுடன் கடும் துர்நாற்றம் வீசுவதால் கடும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஏரி, குளம் போன்றவற்றில் குப்பைகளை கொட்டி நீர்நிலைகளை சீரழித்ததே விடியாத அரசின் சாதனை என பொதுமக்கள் சாடியுள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து கேரளாவை இணைக்கும் போடிமெட்டு மலைச்சாலை வளைவில் கனரக லாரி சிக்கிக் கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேரளாவில் பொருட்களை இறக்கிவிட்டு தமிழகம் திரும்பி வந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட கனரக லாரி ஒன்று ஓட்டுநரின் கவனக்குறைவால் 7வது கொண்டை ஊசி வளைவில் சிக்கிக் கொண்டது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து வாகனம் மீட்கப்பட்டு போக்குவரத்து சீரானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பாம்பாறு அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. டிட்வா புயல் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையினால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் மொத்த கொள்ளளவான 19.6 அடியில் நீரின் அளவு 17.6 அடியை எட்டிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் கொட்டும் மழையிலும் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ரெயின்கோட் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்படாததால் பணியாளர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மழை பெய்து வரும் நிலையிலும் மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ரெயின்கோட், கையுறைகள், தொப்பி உள்ளிட்டவை வழங்கப்படாததால் தூய்மை பணியாளர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அட்டைப்பூச்சி ரத்தம் உறிஞ்சுவது போல் தூய்மை பணியாளர்களின் உழைப்பை ஸ்டாலின் அரசு உறிஞ்சி வருவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அடுத்துள்ள தொப்பையாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொப்பையாறு அணையை சுற்றியுள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 131 கன அடியாக உள்ளதால் 50 அடி உயரமுள்ள அணையின் நீர்மட்டம் 45 அடி வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் எந்த நேரமும் உபரி நீர் திறக்கப்படும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தருமபுரி, சேலம் மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி கடற்பகுதியில் 70 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் இன்று 6வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் வேம்பார், தருவைக்குளம் மற்றும் பெரிய தாழை உள்ளிட்ட மீனவர் கிராமங்களில் 500 விசை படகுகள், 3000 நாட்டுப் படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் 5க்கும் மேற்பட்ட ஆமைகள் கரை ஒதுங்கியுள்ளது. பொதுவாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் படகுகளில் மோதியே ஆமைகள் உயிரிழப்பது வழக்கம். ஆனால் புயல் எச்சரிக்கை காரணமாக கடந்த 5 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இறந்து கிடக்கும் ஆமைகள் அழுகும் நிலையில் இருப்பதால் நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கும் மீனவர்கள் திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஆமைகளை அப்புறப்படுத்த வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளில் எஸ்ஐஆர் படிவம் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு விடியாத திமுகவினர் நெருக்கடி கொடுப்பதாக கூறி அதிமுகவினர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குறிப்பாக ஆள் இல்லாத வாக்காளர்களின் படிவங்களையும் கணினியில் பதிவேற்றம் செய்ய பிஎல்ஓ அதிகாரிகளை நிர்பந்தம் செய்வதாக கூறி அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து அதிமுக உள்ளிட்டோர் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதை அடுத்து விடியாத திமுகவினரின் தலையீட்டை தடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே காட்டுப்பன்றிகளிடமிருந்து பயிரை காக்க அமைக்கப்பட்ட மின்வெளியில் சிக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்திக்குளத்தை சேர்ந்த வடிவேல் என்ற விவசாயி விவசாய நிலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதா என பார்க்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்வெளியில் சிக்கியதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் தொல்லை உள்ளதாக புகார் அளித்தும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்காததால் உயிர் பலி ஏற்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கட்டிட பணியின் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோமலாபுரம் கிராமத்தில் சரவணன் என்பவர் புதிய வீடு கட்டி குடியேறிய நிலையில் வீட்டின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டு வரும் அறையில் பணிகள் நடைபெற்றுள்ளது. அப்போது அங்கு பாதுகாப்பற்ற முறையில் இருந்த மின் வயர் பட்டதில் சரவணவேலு என்ற கட்டிட தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். திறனற்ற திமுக அரசு இளைஞரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்.